முருகப்பெருமான் என்றாலே அசுரனை அழித்த வீரத்திருக்கோலம்தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் அருள்பவன். அந்த அருட்படை வீடுகளில் 5 படை வீடுகளில் சூரசம்ஹார பெருவிழா நடைபெறும். அதிலும் ஒரு படை வீட்டில் ஓராண்டில் 3 முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறும் என்னும் தகவல் பலருக்கும் வியப்பை தருவது. அந்த தலம் எது தெரியுமா? அதுதான் மதுரையில் அமைந்திருக்கும் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோயில்களில் இந்த கோயில் அளவில் பெரியதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் என்று அறியப்படுகிறது. சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கி கொண்ட திருத்தலம். இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இப்போ இந்த தலத்திற்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது, அதோட பெயர் காரணத்தை நம்ம பார்ப்போம். திருப்பரங்குன்றம். பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. லிங்க வடிவில் மலை, அதோட காரணத்தை நம்ம பார்ப்போம். திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருட்செறிந்த மலை. இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுகப்பெருமான் தவம் இருந்தார். இக்குன்றானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டராகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். தவம் செய்த முருகப்பெருமான். குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தினை அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு தவம் செய்தார். தவம் செய்த முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த சிவன் பார்வதி வரலாற்றை இப்ப பார்ப்போம். கடைசியில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள். அவர்கள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடைநாகி என்றும் பெயர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது. எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதியை தரிசித்து பிறகே முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து முருகப்பெருமான் அவதரித்ததின் நோக்கம் பார்க்கலாம். முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டருளினார். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு இன்னொரு சிறப்பு தெய்வ யானை முருகப்பெருமான் திருமணம். தேவர்கள் துயர்களை களைய பெற்றார்கள்.
அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். முருகன் தெய்வ யானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வ யானையை தாரை வார்த்து கொடுக்க, முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. இந்த கோவிலின் அமைவிடம் தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர். இம்மாமதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது திருப்பரங்குன்றம் என்னும் திவ்ய தலமாகும். ரயில் வழியாகவும் இவ்வூரை அடையலாம். மதுரையிலிருந்து இத்தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்துகளும் செல்கின்றன. பேருந்து நிறுத்தம் கோவிலுக்கு அருகிலேயே உள்ளது. இன்னும் இந்த கோயிலை பற்றி சுவாரஸ்யமான உண்மைகள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் உள்ள கார்த்திகேயா அல்லது முருகன் கோயில் மட்டுமே இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பெரும்பாலான கோயில்களில் முருகன் நிற்கும் காட்சிக்கு மாறாக அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். சமதளமான நிலத்தில் அமைந்துள்ள 6 படை வீடுகளில் ஒரே கோவில் திருப்பரங்குன்றம். மீதமுள்ள 5 மலைகளில் உள்ளன. சூரியனையும் சந்திரனையும் இங்கு ஒன்றாக காணலாம். இது இங்கு குறிப்பிடத்தக்க ஈர்ப்பாக மாறியுள்ளது. இக்கோவிலில் பல திருவிழாக்கள் நடைபெறும். பங்குனி உத்தரம், வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் பிறந்த நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. கந்த சஷ்டி, ஆடி கிருத்திகை மற்றும் தைப்பூசம் ஆகியவை இதில் அடங்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. இன்னும் அடுத்து வர வீடியோவில் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளோட எல்லா வரலாறும் நான் சொல்கிறேன். ஆத்ம நண்பர்களுக்கு நன்றி.